வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி கார சட்னியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, நீங்கள் நார்மல் பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஒயிட் உளுந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதுக்கு வந்து மெயினாக கருப்பு உளுந்து தான் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, நார்மலாக நம்ம குழம்புலாம் தாளிப்போம் இல்லையா, அந்த கடுகு வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த கருப்பு உளுந்து இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 6-7 பல் வந்து பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த சைஸ் புளி கொஞ்சமாக வந்து புளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 15 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து குண்டு காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டு இந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த உளுந்து, இந்த பெருங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ஸோ சைட் பை சைட் தக்காளி வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வெங்காயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேஜர் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும்தான். நல்லா குழைவாக வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் இன்பிட்வீன் நல்லா கலரி விட்டு பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வரும். ஸோ மினிமம் ஒரு 5-7 நிமிஷமாவது நீங்கள் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் புதினா அண்ட் கொத்தமல்லி கூட நான் ஆட் பண்ண அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி புதினா ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்றதுக்காக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணி நல்லா குழைவாக நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் வந்து இந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக கொடுக்கும். ஸோ நல்லா வதங்கி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆறாமல் சுட அரைச்சிங்க அப்படின்னா அப்படி மேலெல்லாம் தெரிச்சிரும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணால் கொஞ்சம் மீடியமாக இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் கெட்டியாக வேணும், சட்னி வந்து கெட்டியாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் லிக்விடாக வாட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து இதில் சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த சட்னியை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.